குறைந்த விலையில் தங்க காசுகள் வாங்கி தருவதாக கூறி 20 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்ததாக சென்னை ராயபுரம் பெண் காவல் ஆய்வாளர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி நபருடன் கூட்டு சேர்ந்து காவல் நிலையத்தில் பணியாற்றும் பலரையும் திட்டமிட்டு ஏமாற்றிய சம்பவத்தின் பின்னணி என்ன? சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த பிரபு மணி என்பவர் விநாயகம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் பல்வேறு முதலீட்டு திட்டங்களை விளம்பரப்படுத்தி பல வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு வாட்ஸ்அப் குழுக்கள் வாயிலாக பரப்பப்பட்ட இந்த திட்டத்தில் ஆரம்பத்தில் சிலருக்கு குறைந்த விலையில் தங்க காசுகள் வழங்கப்பட்டதால் அதை உண்மை என நம்பி பலரும் அதில் முதலீடு செய்துள்ளனர். குறிப்பாக காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இந்த திட்டத்தில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர். சுமார் 200க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்திருக்கும் நிலையில் திடீரென அந்த நிறுவனத்தை நடத்தி வந்த பிரபுமணி அலுவலகத்தை மூடிவிட்டு எஸ்கேப் ஆகினார். பலரும் முதலீடு செய்த பணம் ஸ்வாகா. இந்த மோசடி குறித்து சென்னை அசோக் நகர் குற்றப்பிரிவு போலீசார் முக்கிய குற்றவாளியான பிரபுமணியை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் இந்த மெகா மோசடிக்கும் ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றி வந்த ஷீலா மேரிக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருவொற்றியூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஷீலா மேரி பணியாற்றிய போது பல்வேறு காவலர்களை நம்ப வைத்து மோசடி திட்டத்தில் சிக்க வைத்து பணத்தை கறந்திருக்கிறார். குறைந்த விலைக்கு தங்க காசுகள் வாங்கித் தருவதாக கூறி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் 20 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருக்கிறார். அந்த பணத்தில் ஷீலா மேரியும் பிரபுமணியும் இணைந்து திருமண மண்டபம், கல்குவாரி வாங்கியது தெரியவர இறுதியாக காவல் ஆய்வாளர் ஷீலா மேரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் காவல்துறை உயரதிகாரிகள் அவரிடம் துறை ரீதியான விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சென்னை வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் கடந்த மாதம் 15ஆம் தேதி ஷீலா மேரியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் தங்க காசு மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த காவல் ஆய்வாளர் ஷீலா மேரியை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். தங்க காசு திட்டத்தில் காவலர்களை சேர்த்துவிட பிரபுமணியிடமிருந்து இவர் எவ்வளவு பணம் பெற்றார், ஏமாற்றிய பணத்தை எங்கெங்கு முதலீடு செய்திருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தொடர்ந்து விசாரணை நீடிக்கும் நிலையில் அதன் முடிவில் ஷீலா மேரியின் அத்தனை கேடி வேலையும் அம்பலமாகும்.